ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ண விரும்புகிறேன். லைக் அப்பாலஜைஸ்னால் நான் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப தப்பு, இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் என்னோடய பர்சனல் விஷயம்னால வந்து என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என் கூட சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுல தான் எனக்கு வந்து டைம் எடுக்குது. பட் ஸ்டில் நான் அதை வந்து எவ்வளோ குயிக்காக முடியுமோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அவ்வளோ குயிக்காக கொண்டு வந்துடுறேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேங்ஸு வார்னர் அண்ட் டேக்கு அப்புறம் வந்து ஃபுல் அந்த என்னோடய வந்து கம்பேரிசன் தான் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த டேக் வந்து நான் அந்த சேனலில் ஃபீச்சர் பண்ணல. இது வந்து 7 Hz சால்னட்ஸோட டேக்கு. ஸோ இதை நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 3000க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2800 3000 சம்திங்க்கு வாங்கினேன். இது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப மாதம் ஆகிடுச்சு நான் இது வாங்கி. ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டேக்கில் வந்து எனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. பட் நான் ஒரு சில விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸுமே நான் வந்து நீங்கள் இந்த சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து வாங்கிட்டேன். ரொம்ப மாதமாக நான் இதை வந்து யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ, டேங்ஸு வார்னரோட லாங் டேர்ம் ரிவ்யூ. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் டேக். ஸோ டேக் வந்து அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலி டேக் வந்து உங்கள் ஃபோனோ நீங்கள் வந்து இப்போது இன்கேஸ் ஒரு ஓல்டு மாடல் ஐஃபோன் இல்லைனா வந்து ஒரு ஓல்டு மாடல் ஐபேடு அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 3.5mm ஜாக் இருக்கிற ஆப்பிள் டிவைஸ்னால் அதுவே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா அந்த டேக்கே வந்து உங்கள் இயர்ஃபோனை பவர் பண்ணுறதுக்கும் சரி, அந்த டேக்கோட குவாலிட்டியும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைக் அந்த டைனாமிக்ஸு, சவுண்ட் ஸ்டேஜிங்கு, அப்புறம் வோக்கல் கிளாரிட்டி, ஹைஸு, ட்ரெபிள்ஸு, மிட்ஸு, பேஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. லைக் அதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பிள் டிவைஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸ்க்குமே எடுத்து போக மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும் ஆப்பிள் டிவைஸஸ். லைக் 3.5mm ஜாக் வரதோட ஆப்பிள் டிவைஸ் சொல்கிறேன் நான். பட் வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து 3.5mm ஜாக்கும் வருது அண்டு டைப் சி ஜாக்கும் வருது. இப்போ வர ஆப்பிள் டிவைஸ்லாம் டைப் சியில் வருது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி ப்ளக் தட் இன்டு யுவர் ஆப்பிள் டிவைஸ் அண்ட் யூ கேன் என்ஜாய் யுவர் ஹைரஸ் மியூசிக். ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த டேக்கில் வந்து லேகிங்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஹைரஸ் சப்போர்ட்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. லைக் சம் மொபைல் லைக் ஐ கெஸ் மோட்டோ ஒரு சம் பிராண்டுன்னு நினைக்கிறேன், கம்மி ப்ரைஸ்க்கே ஹைரஸ் சர்டிஃபைடு டேக்கோட வந்து 3.5mm ஜாக்கோட கொடுத்தாங்க. ஐ கெஸ் மோட்டோ தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. இந்த டேக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்த்துக்கலாம். 32 ohms சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி 35 mW சம்திங் ஏதோ அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் நெட்டில் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டேக்கில் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் வந்து நான் வந்து யூனிக்காக ஃபீல் பண்ணேன்றதை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த டேக் வாங்கின ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நான் வந்து அது வரைக்கும் 3.5mm ஜாக்கில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த டேக் வந்து வாங்கின அன்றைக்கி நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு, நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு பெருசாக தெரியல. லைக் ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டேக் யூஸ் பண்ணோன்னா அப்படியே மேஜிக்கலாக வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கேட்டுச்சு அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு நடக்கலை. ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸுன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அது வந்து உண்மையில் என்ன மேட்டர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் என்னால் நோட் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேங்ஸு வார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம். வார்ம் சவுண்டிங்னா உங்களுக்கு வந்து ஹைஸ்லாம் வந்து உங்கள் காதை வந்து கிழிக்கிற மாதிரி வந்து அந்த ட்ரெபிள், சில்ஸு அதெல்லாம் வந்து இருக்காது. இது வந்து மோர் ஆஃப் மிட் ஃபோக்கஸ்டு. ஸோ வார்ம் சவுண்டிங்னாலே வந்து மிட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத் அண்ட் அவுட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா பேஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அடிக்குவேட்டாக, அதாவது இருக்க வேண்டிய பேஸ் இருக்குது, பட் வந்து அப்பர் மிட் லெவல் டுவர்ட்ஸ் தி மிட் இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் அந்த லோவர் சப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாக இருக்குது இந்த ஐஇஎம்மில். பட் ரொம்பவே ரிச்சான ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நான் வந்து லைக் வாங்கிட்டு
பிளைண்ட் பை தான் பண்ணேன். எனக்கு தெரியாது பெருசாக ஒன்றும் எனக்கு வாங்குறப்போ வந்து இந்த மாதிரி தான் இதோட குவாலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் நான் பிளைண்ட் பை பண்ணேன். லைக் கொஞ்சம் இன்டர்நெட்டில் வந்து ரீட் பண்ணிவிட்டு பிளைண்ட் பை பண்ணேன். எனக்கு வார்ம் சவுண்டிங் நேச்சர் பிடிக்கும். ஸோ இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி பண்ணேன். பட் ஐ வாஸ் நாட் டிசப்பாயிண்டட். இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து வோக்கல் ஹெவியாக, ரொம்ப வந்து கிறிஸ்டல் கிளியர் வோக்கல்ஸு, அப்புறம் வந்து அந்த டீட்டெயிலிங் அதெல்லாம் வந்து இருந்த மாதிரி எனக்கு அந்த இம்ப்ரெஷன் எனக்கு கிடச்சிது. பட் லேட்டர் ஆன் வந்து பயங்கர ஒரு பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரல் பெர்ஃபார்மிங், ஒரு ஸ்மூத் அண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் இந்த டேங்ஸோ வார்னர்லேருந்து. லைக் என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயரிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் இந்த இயர்ஃபோன்ஸில். நான் வந்து செனன்சரில் ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் வந்து 280 ஆர் சம்திங், ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். நான் அந்த மாடல் வேணால் நான் இன்னொரு டைம் நான் பார்த்துட்டு அதை ரெஃபர் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு know about the difference, you can message me in Telegram or somewhere else and ask about that. அந்த செனன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் அந்த சில்னஸ், சவுண்ட் ஸ்டேஜிங் எல்லாமே. அது வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோனு. நான் வந்து எப்போ சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டைமில் நான் அதை வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த செனன்சரை வந்துட்டு 2500 ரூபாயோ 4000 ரூபாயோ சம்திங் நான் வாங்கினேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு க்ளோஸ் டு தட், அதாவது சம் ஏரியாஸில் அதை விட இது பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் செனன்சரோட சவுண்ட் குவாலிட்டி அது ஒரு தனி சிக்னேச்சர். நான் வந்து அதுக்குள்ளே போக விரும்பல. இப்போ வர ப்ராடக்ட், செனன்சர் ப்ராடக்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் அந்த ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனி சவுண்ட் சிக்னேச்சர் செனன்சர்னு இருக்குது. செனன்சர், போஸு இதெல்லாம் வந்து தனி சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு 1.8K 1.7K ஒரு 2Kக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மான்ஸ்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஒரு இயர்ஃபோன்ஸ் இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு வார்ம் சவுண்டிங் IEM. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்கில் பார்த்திங்கன்னா AKM சிப் இருக்குது. ஸோ AKM சிப் வந்து உங்களுக்கு ஆடியோ வீடியோ ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். AKM வந்து என்னென்ன ஆம்ப்ளிஃபையரில், AVRலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது மோஸ்ட்லி டெனான், மரான்ஸ்லலாம் வந்து வரும். அண்டு யமஹா மோஸ்ட்லி வந்து பர் ப்ரௌன் டேக்குக்கு தான் போவாங்க, இல்லை சம்திங் வேறு ஏதாவது ஒரு டேக்குக்கு தான் போவாங்க. பட் மரான்ஸ் அண்டு ரொம்ப ஹை லெவல் யமஹாஸில் மேபி AKM வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மரான்ஸ் அண்ட் டெனான் வந்து மோஸ்ட்லி AKM தான் யூஸ் பண்ணுவாங்க. மரான்ஸ் ஃபார் ஷோர் AKM தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார்ம் சவுண்டிங் நேச்சர் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. AKM டேக் வந்து ஜென்ரலாக வார்ம் சவுண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி சிரியஸ் லாஜிக்கு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ட்ரிபிள் ஹெவி, இல்லைனா வந்து சில்னஸ் ஹெவி டேக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து AKM இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வேறு நிறைய டேக்ஸ் இருக்குது, அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் AKM டேக் இல்லை. AKM டேக் வந்து இந்த டேக்கில் மட்டும்தான் வந்துச்சு. AKM சிப் இருக்கிற டேக் வந்து வேறு எந்த டேக்லேயும் வரலை. ஐம் நாட் ஷுர், லைக் நல்ல ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான இதில் வந்து AKM டேக் வரலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த டேக்கை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இந்த டேக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து முதல்ல என்னோட மொபைல் வந்து நான் வந்து ஒரு செகண்டரி மொபைலில் தான் நான் வந்து சாங்ஸ் கேட்குறது இதெல்லாம் பண்ணுவேன். என்னோடய மோட்ரோலா ஃபோனு, அது வந்து G34, அது வந்து ஒரு 10,000 ரூபாய் ஃபோன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அந்த ஃபோனில் வந்து 3.5mm ஜாக் இருக்குது. அதில் வந்து இந்த IEM வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சவுண்ட் ஸ்டேஜிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு இந்த டேக் போட்டதுமே எனக்கு வந்து டிராஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் வந்து எனக்கு தெரியல இனிஷியலாக. பட் வென் ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு சாங்ஸ், ரிப்பிட்டேட்டிவ் சாங்ஸ், லைக் நான் அடிக்கடி கேட்குற சாங்ஸு, அடிக்கடி கேட்குற மியூசிக்ஸ், அதெல்லாம் கேட்க எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டிசபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். லைக் இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் நான் வந்து டேக் இல்லாமலும் என்னால் வந்து கிறிஸ்டல் கிளியராக என்னால் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன மிஸ் ஆகுதுன்றத. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த டேக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ வார்ம் சவுண்டிங் IEM அண்ட் வார்ம் சவுண்டிங் டேக், ஆப்வியஸாக ஒரு நியூட்ரல் சவுண்டிங் அண்ட் வார்ம் சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கும் கிடைச்சிது. ரொம்பவே நல்லாயிருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். லாங் டேர்மாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு என்னென்னா, இன்னும் இந்த டேக்கோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்தூசியாஸ்டிக் IEM வந்து பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல IEM, ஒரு ஃபார்வர்ட் சவுண்டிங், நல்ல ஒரு சில்னஸ் பேஸ்ட் IEMமாக வந்து வாங்கி ஒரு வார்ம் சவுண்டிங் டேக் வந்து எப்படி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, என்ன மாதிரி அதோட எஃபெக்ட் இருக்குன்றதை வந்து நான் வந்து செக் பண்ணணும். நான் அதுலேயும் வந்து ஈகராக இருக்கேன் செக் பண்ணுறதுக்கு. பட் என்னென்னா வந்து கைஸ், லைக் டேக்கு
டிவைஸ் டு டிவைஸ் வந்து லைக் உங்களுக்கு வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து க்ளோஸ் டு அ நியூட்ரல் ஸ்டேட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு டிவைஸ் டு டிவைஸ் சேஞ்ச் வந்து கொஞ்சம் கட் ஆகுது. லைக் அந்த மியூசிக் டிஃப்ரென்ஸ் வந்து கட் ஆகுது. ஏன்னா டேக் வந்து நம்ம ஒரு சிமிலர் டேக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் பாஸ் த்ரூ கிடையாது. பட் ஆனால் மைக் பாஸ் த்ரூ பண்ணுது இது. லைக் நார்மலாக நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னா மைக் பாஸ் த்ரூ பண்ணுது. பட் யூஎஸ்பி ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா மைக் பாஸ் த்ரூ பண்ணாது. என்னோடய இயர்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மைக் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎம்மில் மைக் இருக்குது. ஸோ நான் இந்த மைக் யூஸ் பண்ணி கால்லாம் பேசுவேன். லைக் சம்டைம்ஸ் நான் யூஎஸ்பி ஆடியோ எனேபிள் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் எனேபிள் பண்ண மாட்டேன். அண்டு சவுண்டுமே பார்த்திங்கன்னா லைக் ரொம்பவே இதில் ஹெட்ரூம் இருக்குதுன்னு சொல்லுவேன் வால்யூம் பொறுத்தவரை. ஏன்னா வந்து ஏகப்பட்ட பவர் வந்து இது வந்து த்ரோ பண்ணும். நம்ம ஐஎம்க்கு தேவையான பவரை விட ஜாஸ்தியாகவே இது த்ரோ பண்ணும். ஸோ அதனால் நல்ல ஒரு பெரிய ஹெட்செட்டாக இருந்தால் கூட இந்த டேக்கால் ரன் பண்ண முடியும். லைக் பேசிக் லெவல் சொல்கிறேன், ரொம்ப ஹையர் லெவல் 600 ohms 500 ohms ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இதில் ரன் பண்ணாது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கிற ஹெட்ஃபோன் எல்லாமே இந்த டேக் ரன் பண்ணணுன்னு தான் நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து இந்த டேக் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லுவாங்க. லைக் இது வந்து ஒன்றுமே தெரியல, அண்டு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ வந்து ஒரு இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸாக தெரியல, டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணலன்னு. பட் நீங்கள் அதை வந்து லாங் டேர்மாக கேட்டு ஒரு அந்த நீங்கள் அடிக்கடி கேட்குற மியூசிக்கை கேட்டு அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுதுன்றதே தெரியும். லைக் சும்மா ஒரு நீங்கள் கேட்குற மியூசிக்கை வந்து அப்படியே மாற்றி கொடுக்குறதுன்றது வந்து அந்த டேக் வந்து இட் ஜஸ்ட் சேஞ்சஸ் த நேச்சர் ஆஃப் மியூசிக்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட் ஷுட் நாட் பி ரிமார்க்கபிள் சேஞ்ச், பட் தேர் ஷுட் பி அ சேஞ்ச். லைக் சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லாயிருக்கு, டீட்டெயில் நல்லாயிருக்கு, வோக்கல்ஸ் நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி மேல் வோக்கல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேக் அண்ட் ஐஎம்மில். ஏன்னா வார்ம் சவுண்டிங் வாய்ஸஸ், அதாவது இப்போ ஒரு ஏசுதாஸ் பாடுறது, இல்லை வந்துட்டு ஒரு எஸ்பிபி சார் பாடுறது, இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட வோக்கல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர வார்ம் சவுண்டிங்காக இருக்கும். அப்படியே காதுக்கே அப்படியே கேட்குறதுக்கே அப்படியே சூதிங்காக இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இந்த டேக்கில் வந்து எடுத்து கொடுக்கும். அண்ட் ஃபீமேல் வோக்கல்ஸுமே சொல்லவே வேணாம். ஃபீமேல் வோக்கல்ஸ் ஆஸ் யூஷுவல் நார்மலாக நீங்கள் எந்த இயர்ஃபோனில் கேட்டாலுமே வந்து சூதிங்காக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து ரொம்பவே சூதிங்காக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஏகேஎம் டேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேக் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஹை மிட், அதாவது ஒரு ட்ரம்மு இல்லை வந்து ஒரு பேண்டு மியூசிக்கில் வந்து ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். சிம்பிள்ஸ் அந்த டிஷ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, டிஷ்ஷுன்னு அடிப்பாங்க குச்சி வச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது அந்த செப்பரேஷன், அந்த டீட்டெயிலிங்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் டேக் ஃபார் யூ. திஸ் இஸ் கிளியர்லி வோக்கல் அண்ட் மிட் focused DAC and mid focused IEMs. So you should opt for something more bright and இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபார்வேர்டு மியூசிக்காக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஃபார்வேர்டு பயாஸ்டாக இருக்கிற ஒரு ஐஎம் இல்லைன்னா டேக் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு லைட் பேக் லிசனிங், ஒரு பழைய இளையராஜா பாட்டு இதை மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போட்டு கேட்குறதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேக்கு. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் வந்துட்டு வெளியில் ஜிம்மு அந்த மாதிரிலாம் போவேன். ஸோ அதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ப்ளூடூத் வாங்கணும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா இது வந்து லீஃப் பிராண்டோட ஒரு நெக் பேண்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இப்போ நெக் பேண்டு வாங்கணுன்னு கேட்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் கேட்டால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க. ஸோ எனக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. இது வந்து ஒரு 240 rupeesக்கு கிடச்சிது. வெறும் 240 ரூபாய்க்கு இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் கிடச்சிது. லீஃப் பிராண்டோடது வித் வாரண்ட்டி எல்லாமே. ஸோ பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இந்த டீல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை வந்து வாங்கினேன். இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருப்பேன். ஸோ 240 ரூபாய்க்கு 240 ரூபாய்க்கு வந்து இதை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் எனக்கு இதை வாங்கி கேட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது எந்த அளவுக்கு வந்து இந்த ஐஎம்ஸ்லாம் வந்து சுப்பீரியராக இருக்குது சவுண்டில் அப்படின்றது. ஸோ நான் இதோட கம்பேர் பண்ண விரும்பல. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேட்டகிரினே சொல்லலாம். ஐஎம்ன்றது வேறு, இயர்ஃபோன்ஸ்ன்றது வேறு. ஸோ நான் அதை கம்பேர் பண்ண விரும்பல. பட் ஸ்டில் சொல்கிறேன், லைக் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுது அந்த மியூசிக்கில்ன்றதை சொல்கிறேன். பட் 240 rupeesக்கு இது வந்து ஒரு ஸ்டீல் டீல் கைஸ். லைக் நான் இந்த ஜிம்மில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹெட்ஃபோன் அண்ட் டேக் ரிவ்யூ. அண்ட் மற்ற வீடியோஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வரிசையாக ஒன்று வந்து அப்லோட் ஆகும். நான் வந்து பல்க் அப்லோட் பண்ணலாமான்னு கூட யோசிக்கிறேன். பட் தட் டசன்ட் மேக் சென்ஸ் பல்க் அப்லோட் பண்ணுறப்போ. உங்களுக்கும் வந்து அது வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும் பார்க்குறப்போ. ஸோ அதனால் நான் வந்து 1 by 1 வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டுறேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எல்லாமே ஸ்ட்ரீம்லைண்டாக வர ஆரம்பிக்கும். கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கார்ட் நண்பர்களே, உங்களுக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு இது சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டிஸ்கார்ட் வந்து நான் ஆக்சஸே பண்ணல. அது என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம டிஸ்கார்டே வந்து மறுபடியும் வந்து எப்படி பழைய ஃபார்மில் இருந்தோமோ அதே ஃபார்முக்கு வருவோம். ஸோ வில் பி கம்மிங் பேக் டு தி ட்ராக் கைஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் and keep enjoying the music, keep listening. So see you soon, bye.